வணக்கம். முதன்மை செய்திகள் 50 பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞரை கைது செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தடுப்புகளை உடைத்து ஆரம்பாக்கம் காவல் நிலையத்திற்குள் நுழைய முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தேடப்படும் நபர் மின்சார ரயிலில் பயணித்த புகைப்படம் வெளியாகியுள்ளது. ரயில் படிக்கட்டு பகுதியில் அமர்ந்தபடி இளைஞர் பயணித்த காட்சி பதிவாகியுள்ளது. சூலூர்பேட்டை சென்னை புறநகர் ரயிலில் இளைஞர் பயணித்த புகைப்படம் வெளியாகியுள்ளது. திருவள்ளூரில் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளியை பிடிக்க தமிழக காவல்துறையினர் ஆந்திர ரயில் நிலையங்களில் தேடுதலை தீவிரப்படுத்தியுள்ளனர். சூலூர்பேட்டையிலிருந்து வந்த ரயிலில் சந்தேகத்திற்குரிய நபர் வந்திருப்பதாக சிசிடிவி காட்சி கிடைத்துள்ளது. இருப்பினும் அவர் திரும்பிச் சென்றதற்கான காட்சிகள் இல்லாததால் ஆரம்பாக்கம், தடா, சூலூர்பேட்டை ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில் தண்டவாள பகுதிகளில் விசாரணை நடைபெற்றது. கும்மிடிப்பூண்டி அருகே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சிறுமி 8 நாள் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பினார். ஆரம்பாக்கத்தில் பள்ளி முடிந்து வீட்டிற்கு தனியே சென்றபோது கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுமி சென்னையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிறுமிக்கு சிறப்பு மருத்துவக் குழு கண்காணிப்பில் இதயவியல், நரம்பியல் உள்ளிட்ட சிகிச்சைகளோடு அதிர்ச்சியிலிருந்து மீள மனநல ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. கும்மிடிப்பூண்டி அருகே 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி இன்னும் பிடிபடாத நிலையில் அதிமுக சார்பில் தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற பெண் நீதிபதி தலைமையில் குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என அதிமுகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் வரலட்சுமி தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னையில் உடல்நலக்குறைவால் மறைந்த முத்துவின் உடல் தகனம் செய்யப்பட்டது. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மூத்த மகன் முத்து உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 77. வயது முதிர்வால் ஏற்பட்ட உடல்நல பிரச்சினையால் காலமான அவரின் உடல் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. 1948ஆம் ஆண்டு கருணாநிதி பத்மாவதி தம்பதியருக்கு பிறந்த முத்து 1970 திரைத்துறையில் நடிகராக அறிமுகமானார். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மூத்த மகன் முத்துவின் உடலுக்கு அவரது சகோதரரும் முதல்வருமான ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதுகுறித்து ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில், தாய் தந்தைக்கு இணையாக தன் மீது பாசம் காட்டிய அன்பு அண்ணனை இழந்துவிட்டேன் என்ற துயரம் தன்னை வதைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திமுக மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசாகி போனதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நாகை மாவட்டம் அவுரித்திடலில் பேசிய அவர், அதிமுகவின் கடுமையான காலத்தில் கூட விலைவாசி உயரவில்லை என்றார். விவசாய கடன்களை இருமுறை தள்ளுபடி செய்தது அதிமுக அரசு எனவும் அவர் பேசினார். பாஜகவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க தாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருத்துறைப்பூண்டியில் மக்கள் மத்தியில் உரையாற்றிய பழனிசாமி, அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைக்கும் என மீண்டும் உறுதிப்படுத்தினார். கூட்டணியை பற்றி கவலைப்படவில்லை எனவும் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டார். கூட்டணி ஆட்சி என சொல்லிக் கொண்டிருக்கும் அமித்ஷாவுக்கு பதிலடி தர முடியாத எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக கூட்டணி பற்றி பேச தகுதி இருக்கிறதா என திமுக அமைச்சர் KN நேரு கேள்வி எழுப்பியுள்ளார். பழனிசாமி விரித்திருப்பது ரத்தின கம்பளம் அல்ல, பாஜகவின் பாசிச ரத்த கம்பளம் என்பதை திமுகவின் தோழமை கட்சிகள் அறிந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் குறித்து விரைவில் நல்ல செய்தி வரும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தொடர்ந்து 8 நாட்களாக போராடி வரும் பகுதி நேர ஆசிரியர்கள் தங்கள் அதிகாரிகளிடம் சில கோரிக்கைகள் வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதற்கிடையே ஆசிரியர்கள் தங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்றுள்ளனர். திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கில் புதிய திருப்பமாக போலீஸ் வாகனத்தில் போலி நம்பர் பிளேட் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை CBI அதிகாரிகள் விசாரித்து வரும் நிலையில் அஜித்தை விசாரணைக்கு அழைத்துச் சென்ற காவல் வாகனத்தில் போலி நம்பர் பிளேட் இருந்தது அம்பலமாகியுள்ளது. அதன்படி TN01G0491 என்ற பதிவெண்ணை TN63G0491 என்ற பதிவெண் ஸ்டிக்கர் ஒட்டி காவல்துறை பயன்படுத்தியுள்ளது தெரியவந்துள்ளது.
திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். கோயில் பின்புறம் உள்ள கோசாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். காவலர்கள் தாக்கியதை வீடியோ எடுக்க சக்தீஸ்வரனிடமும் ஆட்டோ ஓட்டுநர் ஐயனாரிடமும் விசாரணை நடைபெற்றது. மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தனது அலுவலக வாகனம் பறிக்கப்பட்டது தொடர்பாக உயரதிகாரிகள் மீது சரமாரி குற்றச்சாட்டுகளை சுந்தரேசன் கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து அவரை பணியிடை நீக்கம் செய்ய தஞ்சை மண்டல டிஐஜி பரிந்துரை அளித்திருந்த நிலையில் சுந்தரேசனை பணியிடை நீக்கம் செய்து உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவிட்டுள்ளார். தன்னிடம் விசாரிக்காமலேயே பணியிடை நீக்கம் செய்ய எப்படி டிஐஜி பரிந்துரைக்க முடியும் என்று சுந்தரேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாம் மன அழுத்தத்தில் இருப்பதாக கூறினார். இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் நேரடியாக தலையிட வேண்டும் என்றும் சுந்தரேசன் வலியுறுத்தினார். நாமக்கல் மாவட்டத்தில் சிறுநீரகம் திருடி விற்பனை செய்யப்பட்டதை விசாரணை குழு உறுதி செய்துள்ளது. சிறுநீரக விற்பனை தொடர்பாக பெண் ஒருவரின் வீடியோ வெளியான நிலையில் சுகாதார திட்ட இயக்குநர் வினித் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டது. அது தொடர்பாக நாமக்கல் மாவட்ட ஊரக நல பணிகள் இணை இயக்குநர் நடத்திய விசாரணையில் 6 பேரின் சிறுநீரகங்கள் விற்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. வரதட்சணை கொடுமை வழக்கில் தலைமறைவாக இருந்த காவலர் பூபாலன் திருப்பூரில் கைது செய்யப்பட்டார். மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் இளம்பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் அவரது கணவரான காவலர் பூபாலன், மாமனார் செந்தில்குமரன், மாமியார் விஜயா மற்றும் நாத்தனார் அனிதா ஆகியோர் மீது வரதட்சணை கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவர்களில் பூபாலன் மற்றும் அவரது தந்தை செந்தில்குமரன் ஏற்கனவே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரின் போது 5 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். குடியரசுக் கட்சி எம்பிக்களுக்கு வெள்ளை மாளிகையில் அளிக்கப்பட்ட விருந்தின் போது உரையாற்றிய அதிபர் ட்ரம்ப் வர்த்தக ஒப்பந்தத்தை வைத்து இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை தான் நிறுத்தியதாக கூறினார். இஸ்ரேலின் தலைநகர் டெல் அவிவில் உள்ள விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலுக்கு ஏமனின் ஹவுத்தி கிளர்ச்சி படை பொறுப்பேற்றுள்ளது. டெல் அவிவில் உள்ள பென்குரியன் சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஹவுத்தி கிளர்ச்சி படை கூறியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வது தொடர்பான 5வது சுற்று பேச்சுவார்த்தை நிறைவடைந்தது. அதில் பங்கேற்ற வர்த்தகத்துறை சிறப்பு செயலாளர் ராஜேஷ் அகர்வால் உள்ளிட்டோர் நாடு திரும்பியுள்ளனர். ஜூலை 14 முதல் 17 வரை 4 நாட்கள் நடைபெற்ற 5வது சுற்று பேச்சுவார்த்தையில் வேளாண் விளைபொருட்கள், வாகனங்கள் வர்த்தகம் குறித்து விரிவாக பேசப்பட்டதாக வர்த்தகத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் போரில் 5 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ட்ரம்ப் கூறியிருப்பது குறித்து பிரதமர் மோடி விளக்கமளிக்க வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் பிரதமர் மௌனம் காப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள அவர் உண்மையை அறிந்து கொள்ள நாட்டு மக்களுக்கு உரிமை உண்டு என கூறியுள்ளார். பஹல்காம் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எழுப்ப இந்தியா கூட்டணி முடிவு செய்துள்ளது. இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது. இதில் இந்தியா பாகிஸ்தான் இடையே மத்தியஸ்தம் செய்ததாக ட்ரம்ப் கூறுவது, பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்ப முடிவு செய்யப்பட்டது. 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் இந்தியாவில் நடத்தப்படும் என்றும் அப்போது நம் நாடு பதக்கப்பட்டியலில் முதல் 5 இடங்களுக்குள் இடம்பெறும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக் பதக்கம் வெல்ல வாய்ப்பு உள்ள வீரர்களுக்கு மாதம் 50,000 ரூபாய் உதவித்தொகை அளித்து பயிற்சியும் தரப்பட்டு வருவதாகவும் அமித்ஷா கூறினார். தென்மேற்கு பருவமழை தற்போது வரை 9% கூடுதலாக பெய்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், குஜராத், மத்திய பிரதேசம், ஒடிஷா, ஹரியானா, லடாக் ஆகிய மாநிலங்களில் அதிக மழைப்பொழிவு இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் குறைவான மழைப்பொழிவே பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருவை 5 மாநகராட்சிகளாக பிரிக்க கர்நாடக அரசு வரைவு அறிவிக்கையினை வெளியிட்டுள்ளது. அதன்படி மத்திய பெங்களூரு, பெங்களூரு கிழக்கு, வடக்கு, தெற்கு மற்றும் மேற்கு என பிரிக்கப்பட உள்ளது. இந்த வரைவு அறிவிக்கை தொடர்பாக பொதுமக்கள் தங்கள் ஆட்சேபனைகளையும் பரிந்துரைகளையும் தெரிவிக்க 30 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற நிர்வாகத்தை திறம்பட நடத்த பெங்களூருவை 5 மாநகராட்சிகளாக பிரிக்கும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது.
சீனாவில் புதிதாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை 6 மாதங்களுக்குள் மறு விற்பனை செய்வதை தடை செய்ய அந்நாட்டு அரசு பரிசீலித்து வருகிறது. அந்த நாட்டின் வாகன சந்தையில் கடுமையான போட்டி நிலவி வருகிறது. இதன் காரணமாக புதிய வாகனங்கள் விற்பனை செய்யப்படுவதற்கு முன்பே அவை காப்பீடு செய்யப்பட்டு பதிவு செய்யப்படுகின்றன. இது வாடிக்கையாளர்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்துவதால் புதிய வாகனங்களை 6 மாதங்களுக்குள் மறு விற்பனை செய்வதை தடை செய்ய அந்நாட்டு அரசு பரிசீலித்து வருகிறது. குஜராத் மாநிலம் வதோதராவில் சாலையில் முதலை சென்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சாலையில் முதலை ஊர்ந்து செல்வதை கண்ட பொதுமக்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு புகைப்படங்களை எடுத்தனர். வனத்துறை மீட்புக் குழுவினர் வரவழைக்கப்பட்டு முதலைக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் பிடிக்கப்பட்டது. இமாச்சல பிரதேசத்தின் கின்னௌரில் உள்ள ஷல்கல் சாம்டு அருகே ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து தடைப்பட்டது. இதனால் சாலையின் இருபுறமும் நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்தன. சாலையில் இருந்து கற்களை அகற்றும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றன. பொறியியல் கலந்தாய்வில் முதற்கட்டமாக 19,193 மாணவர்களுக்கு சேர்க்கை ஆணை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சேர்க்கை ஆணை பெற்றவர்கள் ஜூலை 23ஆம் தேதிக்குள் கல்லூரியில் சேர அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல தற்காலிக ஆணை கிடைத்தவர்கள் ஜூலை 23ஆம் தேதிக்குள் உதவி மையம் சென்று சேர்க்கையை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை இழுக்க வேண்டும் என்ற செயல் திட்டத்தை பழனிசாமிக்கு யாரோ வழங்கியிருப்பது போல் தோன்றுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பழனிசாமி பேசுவதற்கு பின்னால் யாரோ இருப்பதாக குறிப்பிட்டார். பாஜகவுடன் கூட்டணி சேர மாட்டோம் என கூறியிருந்த பழனிசாமி இப்போது எந்த மாற்றத்தை கண்டதால் அதனுடன் கூட்டணி வைத்துள்ளார் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவாரூரில் பேசிய அவர் மோடி அமித்ஷாவின் தஞ்சாவூர் பொம்மைதான் பழனிசாமி என்று விமர்சித்தார். பாஜகவுடன் இருந்து கொண்டு கம்யூனிஸ்டுகளுக்கு அழைப்பு விடுப்பது வேடிக்கையாக இருப்பதாகவும் சண்முகம் குறிப்பிட்டார். திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இடையே குழப்பங்கள் இருப்பதாக தெரிவித்துள்ள பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை, காமராஜரை அவமதித்த திமுகவுடன் கூட்டணியில் இருப்பதா வேண்டாமா என காங்கிரஸ் நினைத்து வருவதாக கூறியுள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விசிக மாநாட்டிற்கே திமுக அரசு அனுமதி மறுப்பதாக விமர்சித்தார். கேரளாவில் இன்று முதல் 5 நாட்களுக்கு அதி கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இன்றைய தினம் எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கும், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் இரவு நேர கேளிக்கை விடுதியின் முன்னால் மக்கள் கூட்டத்திற்குள் கார் புகுந்ததில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதில் 3 பேர் கவலைக்கிடமாக உள்ளனர். காரை ஓட்டி வந்த நபர் துப்பாக்கி குண்டு காயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் சுடப்பட்ட பிறகு கார் கூட்டத்திற்குள் புகுந்ததா அல்லது கூட்டத்திற்குள் கார் புகுந்த பிறகு சுடப்பட்டாரா என்பது குறித்து தெரியவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. தென்கொரியாவின் ஹப்சியோன் பகுதியில் கனமழையால் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் சீறி பாய்ந்த காற்றாற்று வெள்ளத்திற்கு அஞ்சி மக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறினர். கடந்த 4 நாட்களாக தொடரும் கனமழை மற்றும் வெள்ளத்தால் 4 பேர் உயிரிழந்தனர். காசாவில் உணவுக்காக காத்திருந்த 32 பேரை இஸ்ரேல் ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் 80க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். கடந்த மே 27 முதல் இதுவரை உணவுக்காக காத்திருந்த 800 பேர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக ஐநா தகவல் தெரிவித்துள்ளது. தற்போது காசாவில் உணவு தேடி உணவு மையங்களை நோக்கிச் செல்லும் குழந்தைகள் உட்பட அங்குள்ள மக்களை இஸ்ரேல் ராணுவத்தினர் இரக்கமின்றி சுட்டு வீழ்த்துகின்றனர். வியட்நாமில் சுற்றுலா படகு கவிழ்ந்ததில் 34 பேர் உயிரிழந்தனர். ஹாலாங் விரிகுடாவில் 53 பேருடன் சென்ற சுற்றுலா படகு திடீரென பெய்த மழையினால் கவிழ்ந்தது. பலத்த காற்று காரணமாக படகு தலைகீழாக கவிழ்ந்தது என்று தெரியவந்துள்ளது. அமெரிக்காவில் கோல்ட்பிளே இசை நிகழ்ச்சியின் போது அஸ்ட்ரோனமர் நிறுவனத்தின் CEO ஆண்டி பைரன் தன் நிறுவனத்தின் HR கிறிஸ்டின் கேபார்ட்டுடன் நெருக்கமாக இருந்த காட்சி வைரலான நிலையில் CEOக்கு தற்போது விடுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் குழு விசாரித்து வருவதாகவும் விரைவில் கூடுதல் தகவல்கள் சொல்லப்படும் என்றும் அஸ்ட்ரோனமர் நிறுவனம் தெரிவித்துள்ளது.
இஸ்ரேல் சிரியா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ளது. சிரியாவின் டமாகஸ் நகரில் சில நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை மேற்கொண்டது. அதில் குழந்தைகள் உட்பட 300க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். சிரியாவில் சிறுபான்மையினராக உள்ள ட்ரூஸ் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என இஸ்ரேல் தெரிவித்திருந்தது. தாக்குதல் அதிகரிக்கப்படலாம் என அச்சம் எழுந்த நிலையில் இரு நாடுகளிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ளது. சீன பொறியாளர்களை கொண்டு அமெரிக்க ராணுவத்திற்கு தொழில்நுட்ப உதவிகள் வழங்குவதை நிறுத்திக் கொண்டதாக மைக்ரோசாப்ட் அறிவித்துள்ளது. சீன பொறியாளர்களால் முக்கியத்துவம் வாய்ந்த தரவுகள் கையாளப்படுவது பாதுகாப்பு அச்சுறுத்தல் என புலனாய்வு தகவல் வெளியானதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உலகின் முன்னணி OTT நிறுவனங்களில் ஒன்றான நெட்ஃபிளிக்ஸ் வருவாய் கடந்த காலாண்டில் 27,000 கோடி ரூபாயை தொட்டுள்ளது. 2025 முதல் 6 மாதங்களில் மட்டும் 9,500 கோடி மணி நேரங்கள் பார்வை நேரமாக இருந்ததாகவும் அந்நிறுவனம் நியூயார்க் பங்குச்சந்தையில் தெரிவித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஸ்குவிட் கேம், கினியன் ஜார்ஜியா ஆகிய நிகழ்ச்சிகள் மிக அதிக பார்வையாளர்களை ஈர்த்ததாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரபல சமூக ஊடகமான டெலிகிராமுக்கு நேபாள அரசு தடை விதித்துள்ளது. டெலிகிராம் செயலியை பயன்படுத்தி குற்றச் செயல்கள் நடைபெறுவதாகவும் அது சட்டவிரோத பண பரிமாற்றத்திற்கு உதவுவதாகவும் நேபாள அரசு தெரிவித்துள்ளது. வியட்நாம் நாடும் ஏற்கனவே டெலிகிராம் செயலிக்கு தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய அமெரிக்க நாடான கவுதமாலாவில் பாரம்பரிய வருடாந்திர திருவிழா நடைபெற்றது. இதில் சிவப்பு மற்றும் பொன்னிறத்திலான ஆடை அணிந்தவர்கள் சாகசங்கள் செய்து பார்வையாளர்களை மகிழ்வித்தனர். இது தவிர ஊர்வலம், நடனம் ஆகிய நிகழ்ச்சிகளும் களை கட்டின. அரசியலில் நுழைவதை தான் ஒருபோதும் விரும்பவில்லை என்று டெஸ்லா நிறுவனரும் அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபருமான எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். ஆனால் நாட்டின் எதிர்காலத்துக்கு மோசமான ஆபத்துகள் காத்திருக்கும் என்பதால் வேறு வழியே இல்லாமல் தனது நிலைப்பாட்டை மாற்ற வேண்டிய நிலை உருவானது என்றும் அவர் கூறியுள்ளார். நடிகர் சூர்யாவை வைத்து ராமாயணம் படத்தை உருவாக்க விரும்புவதாக நடிகரும் தயாரிப்பாளருமான விஷ்ணு மஞ்சு தெரிவித்துள்ளார். ராவணனின் பார்வையிலிருந்து ராமாயண திரைப்படத்திற்கான கதையை உருவாக்கியுள்ளதாக கூறியுள்ள அவர், ராமன் வேடத்தில் சூர்யா நடிக்க வேண்டும் என விரும்புவதாக தெரிவித்துள்ளார். சீதையாக ஆலியா பட்டும், ராவணனாக தனது தந்தை மோகன் பாபுவும், இந்திரஜித்தாக கார்த்தியும் நடிக்க வேண்டும் என அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை பார்க்கலாம்.